Hello students, welcome back to our channel. நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. This is the part 2 of this video series. ஆறாம் வகுப்பு முதல் பருவம் பாடம் 2 When the Trees Walk என்ற பாடத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். இது இந்த பாடத்தின் இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோவானது ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதையும் கண்டுகொள்ளுங்கள். இப்போ இங்கு சில படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த படங்கள் என்னவெனில், நாம் கடந்த வீடியோவில் வாசிக்கும் பொழுது நம்மால் வாசிக்கப்பட்ட சில தாவரங்களின் பெயர்கள் அல்லது சில மரங்களின் பெயர்கள், அதாவது நமக்கு தெரியாத நாம் அறிந்திராத மரங்களை குறித்து அவற்றின் படங்களை உங்கள் வசதிக்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜக்கராண்டா, அடுத்தது பெர்சியன் லைலாக், அடுத்து பீப்பல் ட்ரீனா நமக்கு ஏற்கனவே தெரியும், அரச மரம். அடுத்து இன்று நாம் காணவிருக்கும் அந்த செக்ஷன் 2வில் வரக்கூடிய நாம் அறிந்திராத நமக்கு தெரியாத சில மரங்களின் படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அது கோரல் ட்ரீ, இது இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து லேபர்னம் என்ற ஒரு மஞ்சள் நிற பூக்களை பூக்கக்கூடிய ஒரு மரம். Now let us continue with our studies. Section 2. Read this section silently. இந்த பாகத்தை அமைதியாக வாசிக்கவும். Underline the most important events of the story. இந்த கதையில் வரக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை கோடிடவும். Discuss what you have underlined with your partner. ஜோடி ஜோடியாக இருந்து விவாதிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய பார்ட்னருடன் எந்தெந்த இடங்களில் நீங்கள் கோடிட்டிருக்கிறீர்களோ அவற்றை பற்றி விவாதம் செய்யுங்கள். Did you underline the same sentences? நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஒரே வார்த்தைகளை அல்லது ஒரே நிகழ்வுகளை கோடிட்டிருக்கிறீர்களா? Discuss in class. இதை வகுப்பில் விவாதம் செய்யுங்கள். Now, grandfather wasn't content with growing trees in our compound. தாத்தா அவர்கள் எங்களுடைய வளாகத்தில் மரங்களை நடுவது மட்டும் போதாது என நினைத்தார். அதில் மட்டும் அவர் திருப்தி அடையவில்லை. அதான் wasn't content. During the rains, மழை காலங்களில் he would walk into the jungle beyond the river bed armed with cuttings and saplings which he could plant in the forest. மறுபடியும் வாசிக்கிறேன். During the rains, மழை காலங்களில் he would walk into the jungle beyond the river bed. ஆற்று படுகைக்கு அப்பால் கானகம், அதாவது காட்டினுள் அவர் நடந்து செல்வார். எதனுடன்? with cuttings and saplings, மரக்கன்றுகளை நடுவதற்காக மரக்கன்றுகள் மற்றும் கட்டிங்ஸ் இவைகளோடு அவர் செல்வார். எதற்காக? which he would plant in the forest, காட்டில் அவற்றை பயிரிடுவதற்காக அவர் செல்வார். but no one ever come here, I had protested. ஆனால் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லையே அப்படின்னு நான் என்ன செஞ்சேன்? ஒரு மறுப்பு தெரிவித்தேன். The first time we did this, அதாவது முதன்முறையாக தாத்தாவும் நானும் காட்டினுள் அந்த தாவரங்களை பயிரிடுவதற்கு சென்ற பொழுது நான் அவ்வாறு செய்தேன். Who is going to see them? இதெல்லாம் யார் இங்கே பார்க்க போகிறா? See, we are not planting them simply to improve the view, replied grandfather. இதை பாரு, இவைகளையெல்லாம் நாம் நடுகிறோம் என்றால் அது மிகவும் அழகாக காட்சியளிக்க வேண்டும், கண்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்று தாத்தா அவர்கள் பதிலளித்தார். We are planting them for the forest. இவைகளை நாம் ஏன் நடவு செய்கிறோம் என்றால் காட்டிற்காக. And for the animals and birds who live here. காட்டிற்காக மற்றும் காட்டில் வாழ்கின்ற விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக. And need more food and shelter. அப்போ காட்டுக்காக மட்டுமல்ல, அங்கே இருக்கும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காகவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிடம் கிடைப்பதற்காகவும் நாம் என்ன செய்கிறோம்?
அவற்றை இங்கு நடவு செய்கிறோம் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறார். அஃப்கோர்ஸ் மென் நீட் தெம் டூ, ஹீ ஆடட். அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் கூட மரங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொன்னார். எதற்காக தேவைப்படுகின்றன? டு கீப் த டெசர்ட் அவே. பாலைவனங்களாக காடுகள் ஆகாமல் இருப்பதற்காகவும், டு அட்ராக்ட் ரெயின், மழையை வரவழைப்பதற்காகவும், டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே. ஆறுகளின் கரைகள் அரித்து கொண்டு செல்லப்படாமல் இருப்பதற்காகவும் அல்லது மண் அரிமானத்தால் அந்த ஆற்றின் கரைகள் அரிக்கப்பட்டு செல்வதை தடுப்பதற்காகவும், டு ப்ரிவென்ட்னா தடுக்கிறது. ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ், பழங்கள் மற்றும் பூக்களுக்காகவும், லீஃப் அண்ட் சீட், இலைகள் மற்றும் விதைகளுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம்? மரங்களை நடுகிறோம். இவ்வாறெல்லாம் அவைகள் மனிதனுக்கு தேவைப்படுகின்றன. எஸ் ஃபார் டிம்பர் டூ. இங்கே டிஓஓ டூனா என்ன? ஆல்சோன்னு அர்த்தம். ஆம், மரக்கட்டைகளின் தேவைகளுக்காகவும் கூட நாம் இவைகளை நடுகிறோம். பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் விதவுட் ரீப்ளேசிங் தெம். ஆனால் மனிதனோ மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறான். வெட்டுவது மட்டுமல்லாமல் அவற்றை ரீப்ளேஸ் செய்வதில்லை. இப்போ வந்து மரங்களை வெட்டினோன்னா அந்த வெட்டின இடங்களில் மறுபடியும் மரக்கன்றுகளை என்ன செய்யணும்? நடணும். அப்போ தான் தொடர்ச்சியாக மரங்கள் வந்து இந்த பூமியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து மனிதன் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இஃப் we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. இப்போ ஒரு சில மரங்களையாவது நாம் நடவு செய்யாவிட்டால் ஒரு காலம் வரும், அப்பொழுது இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக மாறிவிடும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதனால தான் இந்த ஆற்று படுகையில் போய் ஆற்றின் கரைகளில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த படத்தில் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me. அதாவது மரங்களே இல்லாத இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையானது எனக்கு ஒரு கெட்ட கனவு போல் தோன்றியது. நைட்மேர்னா என்ன? கெட்ட கனவு. And I helped grandfather in his tree planting with greater enthusiasm. அதனால் நான் தாத்தாவுக்கு மரங்களை நடுவதில், மரக்கன்றுகளை நடுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவனாக இருந்தேன். எந்தூசியாசம்னா என்ன? அளவற்ற ஆவல். And while we went about our work, he taught me a poem by George Morris. எங்களுடைய வேலையை செய்த பொழுது அவர் ஜார்ஜ் மாரிஸ் என்பவர் எழுதிய ஒரு சிறிய கவிதையை எனக்கு கற்பித்தார். அந்த கவிதை என்னன்னா, woodman spare that tree. மரம் வெட்டுபவரே அந்த மரத்தை விட்டுவிடு. touch not a single bow. இங்கே போ அப்படின்னா என்னன்னா மரக்கிளைகள். அப்போ ஒரு கிளையை கூட நீ என்ன செய்து விடாதே, தொட்டு விடாதே. இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ. நான் வாலிப பருவத்தில் இருந்த பொழுது அது எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. அண்ட் ஐ ப்ரொடெக்ட் இட் நவ். அதனால் தற்பொழுது அதனை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு அந்த ஜார்ஜ் மோரிஸ் அவர்கள் எழுதிய அந்த போயத்தை தாத்தா இந்த பையனுக்கு கற்பிக்கிறார். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் செட் கிராண்ட்ஃபாதர். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த மரங்கள் எல்லாம் நகரும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் thousands ஆஃப் இயர்ஸ், பட் தேர் வாஸ் அ டைம் வென் தே குட் வாக் அபவுட் லைக் பீப்புள். மறுபடியும் வாசிக்கிறேன். தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில். இந்த இடத்துல ஸ்டில்னா என்ன? ஆடாமல் அசையாமல்னு அர்த்தம். அவைகள் they have been standing still for thousands of years.
பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவைகள் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றன. பட் there was a time when they could walk about like people. ஆனால் ஒரு காலத்தில் அவைகள் மனிதர்களைப் போலவே என்ன செய்தன? நடந்தன, இங்குமங்கும் நடந்து கொண்டு இருந்தன. Then along came an interfering busybody. அப்பொழுதுதான் வந்தது ஒரு குறுக்கிடக்கூடிய ஒரு பிஸிபாடினா என்ன? ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு. Who cast a spell over them. அந்த பரபரப்பான நிகழ்வுன்னு சொல்லலாம், அல்லது பரபரப்பான ஒரு மனிதன்னு சொல்லலாம், அல்லது ஒரு உயிரினம் கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். Who cast a spell over them. அது என்ன செஞ்சிருச்சு? இந்த மரங்களின் மீது ஒரு சாபம் போன்று ஒன்றை, அல்லது ஒரு கெட்ட சாபத்தை, ஸ்பெல்னா என்ன? ஒரு மேஜிக் ஸ்பெல்லுன்னு ஒரு மந்திரம், அப்படி ஒரு மந்திரம் போன்று ஒன்றை அதன் மீது செய்து விட்டது. எப்படி இருக்குமாறு? ரூட்டிங் தெம் டு ஒன் பிளேஸ். இங்கும் அங்கும் நடந்து செல்லாமல் ஒரே இடத்தில் வேரூன்றி இருக்குமாறு ஒரு மாயையை அல்லது ஒரு மந்திரத்தை ஏவி விட்டது. அதுவரை அது நடந்து கொண்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்ல வராரு. பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரையிங் டு மூவ். ஆனால் அவைகள் எப்பொழுதும் நகர்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன. See how they reach out with their arms. அதோ பார், அவைகளுடைய கரங்களை கொண்டு எப்படி நம்மை அரவணைக்க அவைகள் துடிக்கிறன என்று. And some of them, like the banyan tree with its traveling aerial roots, managed to get quite far. அதில் ஒரு சில மரங்கள், ஆலமரங்களை போன்ற ஒரு சில மரங்கள், அவைகளின் அந்த விழுதுகளை கொண்டு, ஏரியல் ரூட்ஸ், ப்ராப் ரூட்ஸ் எல்லாம் ஒன்று தான், அவைகளின் விழுதுகளை கொண்டு குவைட் ஃபார்ன அதிக தூரம் வரைக்கும் அவைகள் என்ன செய்கின்றன? அவைகளினுடைய கரங்களை நீட்டுகின்றன. அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்து, we found an island, a small rocky island in a dry river bed. நாங்கள் ஒரு தீவை கண்டோம், ஒரு சிறிய பாறைகளால் நிரம்பிய ஒரு தீவை ஒரு காய்ந்து போன நீரோட்டமே இல்லாத ஒரு ஆற்று படுகையின் மீது கண்டோம். இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட்ஹில்ஸ். அதாவது மலை அடிவாரங்களில் பொதுவாகவே இப்படிப்பட்ட ஆற்று படுகைகள் காணப்படும். அவற்றில் ஒன்றுதான் அது. which are completely dry in summer but flooded during the monsoon rains. இத்தகைய தீவுகள் கோடை காலத்தில் முழுவதுமாக காய்ந்துவிடும், ஆனால் பருவ மழையின் பொழுது வெள்ளப்போக்கினால் நிரம்பிவிடும். A small mango tree was growing on the island. அந்த தீவில் ஒரு சிறிய மாமரக்கன்று ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது. If a small tree can grow here, said grandfather, so can others. இவ்வளவு சிறிய ஒரு மரக்கன்று இந்த இடத்தில் வளருமேயானால் மற்ற மரக்கன்றுகளும் இங்கு வளரும் அப்படின்னு யார் சொன்னா? தாத்தா சொன்னார். As soon as the rains set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. As soon as the rain set in, மழைக்காலம் துவங்கிய உடனே மற்றும் அந்த மழை நீரால் அந்த ஆறுகள் நிரம்பி வழிந்து அவற்றை கடக்கக்கூடிய நிலையில் இருந்த பொழுது, ரொம்பையும் வெள்ளம் வராமல் ஓரளவு நீரோட்டம் இருக்கும் பொழுது, we set out with the number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings. நாங்கள் என்ன செய்தோம்னா, பல எண்ணிக்கையில் புளிய மரக்கன்று, லேபர்னம் மரக்கன்று அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ். இந்த லேபர்னம், கோரல் ட்ரீ அந்த மரங்களினுடைய படங்களை தான் நாம் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இவைகளை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் த ஐலண்ட். அந்த தீவில் அவைகளை
நடவு செய்து எங்களுடைய அந்த நாளை கழித்தோம். இப்போ do you know the Western Ghats is home to nearly 325 globally threatened flora and fauna. அப்போ எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, சில உயிரினங்கள் வந்து இப்போ இந்த பூமியில் இல்லவே இல்லை, அவை மறைந்தே போய்விட்டன. ஆனால் இன்னும் சில உயிரினங்கள் மறைந்து போகும் அல்லது அழிந்து போகும் தருவாயில் உள்ளன. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளோபலி த்ரெட்டன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இது தாவரத்திற்கும் பொருந்தும். ஃப்ளோரானா என்ன, தாவரங்கள், ஃபானான விலங்குகள். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்னு எதை சொல்கிறாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் வந்து கிட்டத்தட்ட 325 ஸ்பீசிஸ் இனங்கள் இருக்குது. அதாவது தாவர இனங்கள்லையும் விலங்கினங்களையும் சேர்த்து இந்த 325 இந்த இனங்கள் எப்படி இருக்குன்னா குளோபலி த்ரெட்டன்னா என்ன, அழியும் தருவாயில், இந்த பூமியிலிருந்தே அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய 325 இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இதற்குரிய ஆன்சர் வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். Now let us read out the questions. Why do we need trees? List out 4 reasons that grandfather gives. நமக்கு மரங்கள் ஏன் தேவைப்படுகின்றன, அவைகள் ஏன் தேவைப்படுகின்றன என்பதனை குறித்து தாத்தா அவர்கள் கொடுத்த 4 காரணங்களை கூறு. Question 2. Why did the author help his grandfather plant trees? இந்த பாடத்தின் ஆசிரியர் தன்னுடைய தாத்தா அவர்கள் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஏன் உதவினார்? What made grandfather plant saplings on the rocky island? அந்த பாறைகளால் நிரம்பிய அந்த தீவில் மரக்கன்றுகளை நடுவதற்கு தாத்தாவை நட செய்தது எது? எந்த காரியம் அல்லது எந்த நிகழ்வு அவரை அந்த பாறைகளால் நிறைந்த அந்த தீவில் மரக்கன்றுகளை நட செய்தது? இப்போ அடுத்து கிளாசரி. ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட். இங்கே ப்ரொட்டஸ்ட்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா எதிர்த்தல் அல்லது மறுப்பு தெரிவித்தல் அல்லது ஆட்சேபித்தல். நைட்மேர், எ ஃப்ரைட்டனிங் ட்ரீம், ஒரு கொடூரமான கெட்ட கனவு. இன்டர்ஃபியரிங் அப்படின்னா தடுக்கிறது, ஸ்டாப்பிங். அடுத்த ஸ்லைடில் நம்ம இந்த வினாக்களுக்கான விடைகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். Discuss and answer. Question number 1. Why do we need trees? List out 4 reasons that grandfather gives. நமக்கு மரங்கள் ஏன் தேவைப்படுகின்றன, அதற்காக தாத்தா அவர்கள் கூறிய 4 காரணங்களை கொடு. Answer. We need trees for our betterment. நமக்கு மரங்கள் நம்முடைய நன்மைக்காக தேவைப்படுகின்றன. 4 reasons, 4 காரணங்கள். Number 1, we need trees to keep the desert away. நம்முடைய காடுகள் எல்லாம் பாலைவனங்களாக மாறாமல் இருப்பதற்கு நமக்கு மரங்கள் தேவைப்படுகின்றன. Number 2, to attract rain, மழை வரவழைப்பதற்காக. Number 3, to prevent the banks of rivers from being washed away. ஆறுகளின் கரைகள் அரிமானத்தால் அடித்து செல்லப்படாமல் தடுப்பதற்கு மரங்கள் தேவைப்படுகின்றன. அது காரணம் என்னென்னா ஆற்றின் ஓரங்களில் மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த மரங்களின் வேர்கள் போய் அந்த மண்ணை வந்து என்ன செய்யும், இறுக பற்றி கொள்ளும். அப்போ அந்த மண்கள் வந்து அடித்து செல்லப்படாமல் அப்படியே இருக்கும். 4th one, for fruits and flowers, leaves and seeds. பழங்கள் மற்றும் மலர்களுக்காகவும் இலைகள் மற்றும் விதைகளுக்காகவும் மரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. இப்போ question number 2, why did the author help his grandfather plant trees? தாத்தா அவர்கள் மரக்கன்றுகளை நடுவதற்கு ஆசிரியர் ஏன் உதவி செய்தார்? Answer. The thought of the world without trees became a nightmare to him. மரங்களே இல்லாத இந்த உலகம், அதை நினைக்கும் பொழுது அவ்வளவு கொடூரமாய் மோசமாக இருந்தது. அது ஒரு கெட்ட கனவை போல் இருந்தது. யாருக்கு? ஆசிரியருக்கு. அதான் நைட்மேர்னா என்ன, கெட்ட கனவு. ஸோ இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, SOMன்னு போட்டிருக்கு, அதை கேன்சல் பண்ணிடுங்க. சோம் கிடையாது, ஸோ ஹீ ஹெல்ப்ட் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் பிளான்ட் ட்ரீஸ்.
எனவே அவர் தன்னுடைய தாத்தா மரக்கன்றுகளை நடுவதற்கு உதவி செய்தார். Question number 3. What made grandfather plant saplings on a rocky island? ஒரு பாறைகள் நிரம்பிய ஒரு தீவில் மரக்கன்றுகளை நட செய்தது எது? அல்லது தாத்தா அவர்கள் நட காரணம் என்ன? அவ்வாறு அவர் நடவு செய்யுமாறு அவர்களை அந்த சிந்தனையை ஏற்படுத்தியது எது? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆன்சர்: The growth of a small mango tree made grandfather plant saplings on the rocky island. அதாவது அந்த பாறைகள் நிரம்பிய அந்த தீவில் வளர்ந்து வந்த ஒரு சிறிய மாமரக் கன்றுதான் அவரை மற்ற கன்றுகளையும் அங்கு நடவு செய்ய வழிவகுத்தது. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் இந்த பாடத்தின் தொடர்ச்சியாக பாகம் 3 அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.